இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அங்கன்வாடிக்கு அப்ளை பண்ணியிருந்த எல்லாருக்கும் வந்து இப்போ தான் கால் லெட்டர் வந்துட்டுருக்கு. நிறைய மாவட்டத்துக்கு முன்னாடி வந்துட்டு இப்போ வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து இந்த வீக் ஃபுல்லாக இன்டர்வியூ இருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ஆளுக்களுக்கும் ஒவ்வொரு டேட் கொடுத்துருக்கு. இப்போ வந்து அதில் என்னெல்லாம் நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாவட்டம் இந்த இடத்துல நடக்குதுங்கிறது. என்ன கொண்டு போகணுன்னா 12th மார்க் ஷீட் கொண்டு போகணும், 12th டிசி கொண்டு போகணும். அப்புறம் நம்ம குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, வாக்காளர் அட்டை இந்த 3யுமே வச்சுக்கோங்க. ஜாதி சான்றிதழையும் வச்சுக்கோங்க. அப்புறம் ஆதரவற்ற விதவை, மாற்றுத்திறனாளி, முன்னாள் இராணுவத்தினர்னா அந்த சான்றிதழ் இருந்தால் அதையும் வச்சுக்கோங்க. எல்லாமே நம்ம ஒரிஜினல் கொண்டு போகணும். அப்ளை பண்ணும்போது ஜெராக்ஸ் கொடுத்துருப்போம். இப்போ வந்து ஒரிஜினல் கொண்டு போகணும். இதை வச்சு தான் வந்து அவங்க கரெக்டான இவங்களோடதான்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. அதனால் எல்லாமே வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து நம்ம இப்போ கொண்டு போகணும். இங்கே வந்து இந்த சாத்தாங்குளம் சரௌண்டிங்ஸில் வந்து 26 நடக்குது. நிறைய பேர்த்துக்கு 27, 28 அப்படி இருக்குது. அப்புறமா வந்து நம்ம என்ன சர்டிஃபிகேட்ஸ் வந்து அப்ளை பண்ணும்போது கொண்டு போனோமோ, அதில் இப்போ 12th தான் இதில் போட்டிருக்கு. ஆனால் நம்ம இப்போ ஒரு வேளை நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா 12th சர்டிஃபிகேட் இருக்காது. அப்போ வந்து காலேஜோட டிசியும் 12th மார்க் ஷீட்டும் கொண்டு போகணும். காலேஜ் மார்க் ஷீட்டும் வச்சுக்கோங்க. எல்லாமே ஒரிஜினல் மோஸ்ட்லி வச்சுக்கோங்க. எல்லா இதையுமே வந்து மறக்காமல் கொண்டு போயிருங்க. இந்த கால் லெட்டரையும் எடுத்துகிட்டு போங்க. நம்ம அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது ஒரு நமக்கு வந்து பதிவு பண்ண சீட்டுன்னு தருவாங்கள்ல, அதையும் வச்சுக்கோங்க. எல்லா சர்டிஃபிகேட்ஸும் எடுத்துகிட்டு போங்க. அது மாதிரி 9 மணிக்குள்ளே வர சொல்லியிருக்காங்க. இப்போ 9 மணினா நம்ம அதுக்கு முன்னாடியே ஒரு 8:30 8:45 அங்கே போய் இருக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. இப்போ வந்து இன்டர்வியூவில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்பாங்கன்னு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் அட்டன் பண்ணவங்க சொன்னாங்க. அதை வந்து சொல்கிறேன், நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி கொஷின் கேட்பாங்களான்னா அது வந்து டவுட்டு தான். ஏன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. சில இடத்துல வெரிஃபிகேஷன் மட்டும் அது என்ன நம்மளோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை மட்டும் முடிச்சுட்டு கூட விட்டுருவாங்க. சில இடத்துல வந்து செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்க சொல்லுவாங்க, அதோடு முடிச்சுப்பாங்க. சில இடத்துல தான் கொஷின்ஸ் கேட்குறாங்க. எல்லா இடத்துலையும் ஒரே கொஷினாக இருக்கிறது தான் இருந்தால் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லையே. ஃபஸ்ட்டு வந்து ஐசிடிஎஸ்னால் என்னன்னு இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ். இதுதான் வந்து ஐசிடிஎஸோட விரிவாக்கம். இதுக்கு தமிழ் மீனிங் வந்து என்னதுன்னா ஒருங்கிணைக்கப்பட்ட குழந்தைகள் மேம்பாட்டு சேவை திட்டம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா வந்து இது எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1975 காந்தியோட 106வது பிறந்த நாளில் வந்து இது வந்து கொண்டு வந்தாங்க. அப்புறம் இந்த திட்டத்தின் மூலமாக நம்மளோட அங்கன்வாடி மூலயமா என்னெல்லாம் வந்து பயன்படுறாங்கன்னா, குழந்தைகள் அதாவது கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து மெயினாக ஊட்டச்சத்து கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த ஸ்கீமை கொண்டு வந்தது. குழந்தைகளாக இருக்கட்டும், கர்ப்பிணி பெண்கள், இளம் வளர் பெண்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து கரெக்டான ஊட்டச்சத்து கிடைக்குதாங்கிறதுக்காகத்தான், அவங்களுக்கு இது கொடுக்கணுங்கிறதுக்காக தான் வந்து இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. அப்புறம் என்னென்ன நாட்களில் முட்டை போடுறாங்கன்னு கேட்பாங்க. திங்கள், புதன், வியாழன் இந்த 3 நாளும் முட்டை கொடுப்பாங்க. அப்புறம் என்னென்ன சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு கேட்பாங்க. திங்கக்கிழமை வந்து தக்காளி சாதமும் முட்டையும் கொடுப்பாங்க. செவ்வாய்க்கிழமை வந்து கொண்டக்கடலை, மூக்குக்கடலை அவிச்சு அந்த சாதமும் பண்ணி அதில் இந்த கடலையும் வச்சு கொடுப்பாங்க. புதன்கிழமை வந்து காய்கறி புலாவும் முட்டையும் கொடுப்பாங்க. வியாழக்கிழமை வந்து லெமன் ரைஸும் முட்டையும் கொடுப்பாங்க. வெள்ளிக்கிழமை வந்து பருப்பு சாதமும் உருளைக்கிழங்கும் கொடுப்பாங்க. சனிக்கிழமை வந்து காய்கறி கலவை சாதம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி தான் வந்து உணவுகள் வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி சில கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. எந்த கொஷின் கேட்டாலும் என்ன, உங்களுக்கு அந்த நேரத்தில் என்ன வந்து மனசில் படுதோ அதை நல்லா போல்டாக ஆன்சர் பண்ணுங்கள். பயப்படவே செய்யாதீங்க, போல்டாக ஆன்சர் பண்ணுங்கள். அதுக்கு அவங்க மார்க் போட்டு நம்மளை வந்து செலெக்ஷன் ப்ராசஸில் செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஒரு வேளை டிகிரியோ இல்லை அது நிறையா குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா ஏன் இந்த வேலையை நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னு கேட்பாங்க. அப்போ வந்து நீங்கள் சொல்லலாம், எனக்கு குழந்தைக்கு டீச் பண்ணுறத பிடிக்கும், சின்ன பிள்ளைங்களை வந்து ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஃபஸ்ட்டு நம்ம தான் வந்து சொல்லி கொடுக்குறோம், அந்த டீச்சிங் எனக்கு பிடிக்கிறனால தான் நான் இந்த வேலையை செலக்ட் பண்ணுறேன்னு நீங்கள் சொல்லலாம். குழந்தைகள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு எல்லாரும் வரணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. சில பிள்ளைகள் அழுதுட்டு வர்ற பிள்ளைகளை நீங்கள் எப்படி சமாதானப்படுத்துவீங்கன்னு கேட்பாங்களாம். அப்போது வந்து நீங்கள் என்ன சொல்லலாம்னா, நான் வந்து தூக்கி வச்சுட்டு விடாமல் பார்த்துப்பேன். அங்கங்கே நம்ம குழந்தைய எப்படி நம்ம அங்கங்கே காட்டி அழுகாமல் பார்த்துக்கிறோமோ அதே மாதிரி இந்த பிள்ளைகளையும் நல்லா பாசமாக பேசி சிரித்து கதை சொல்லி பழகும்போது குழந்தைகளுக்கே வந்து ஒரு ஆசையை வந்து தூண்டுற மாதிரி இருக்கும். அப்போ டெய்லியும் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அந்த மாதிரி நான் வந்து நடந்துப்பேன் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லலாம்.
சில இடத்துலலாம் ஒரு போஸ்டிங் தான் இருக்கும். ஆனா நெறைய பேர் 100 பேர், 200 பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க. நம்ம அதெல்லாம் வந்து எதையுமே யோசிக்கக்கூடாது. நம்ம வந்து எப்படி ஒரு அப்ளை பண்ணியிருக்கோம் ஒரு எக்ஸாமுக்கு, அதுக்கு எப்படி இன்டர்வியூ கேட்குறாங்க, நம்ம வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணணுமோ அத வந்து பண்ணிட்டு வந்துரணும். நெறைய முன்னுரிமை குடுக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க. அவங்க லிஸ்ட்லாம் வெரிஃபை பண்ணி, அப்படி நெறைய ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ் அவங்க முடிச்சு தான் வந்து குடுப்பாங்க. காசு குடுத்தா தான் வேலை அப்படி இப்படின்னு நெறைய பேசுவாங்க. நமக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்ல. நம்ம போறோமா, இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றோம், வரோம். நம்ம கிடைக்கணும்னு இருந்தா கிடைக்கும். அவ்வளோ. இன்டர்வியூ போயிட்டு வந்து என்ட்ட என்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்றேன். இன்னொரு வீடியோல பார்க்குறேன்.